Hi guys, welcome back to Loki Gaming. இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா மெக்கைனோட எபிசோட் 1. இந்த கேம் நான் தான் தமிழ்ல போட்டிருப்பேன். நிறைய பேர் போட்டிருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து இங்கிலீஷ் பிளேயர்ஸ் இதை விளையாடுவாங்க. நான் தமிழ் பிளேயர் போட்டிருக்கேன். புரியாதவங்க நான் பார்த்துக்கோங்க. நான் வந்து எல்லா பிகினர்ஸ்க்கு இந்த கேம் எப்படி விளையாடணும்னு சொல்லித்தரேன். ஓகேயா? வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஓகே கைஸ், மறக்காம பெல் ஐக்கான ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த கேம் நிறைய பேர் வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், எத்தனை பேர் வச்சுருந்தீங்கன்னு பார்ப்போம். நான் உங்களுக்கு இந்த பிகினர்ஸ் வந்து இந்த கேம் எப்படி விளாடணும்னு சொல்லித்தரேன். என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த கேமில் நான் சொல்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லோடிங் ஆகுது. திரும்ப இந்த ரோபோ தான் கிடைக்கும். கேம் ஸ்டார்ட் பண்ணி கிடைக்கும். கன் வந்து என்ன கன் கிடைக்கும்னா இந்த மாதிரி கன் தான் கிடைக்கும். நான் இப்போ அதில் நீங்கள் பை பண்ணணும். கன்னெல்லாம் நீங்கள் ஸ்டார்டிங் வந்து இந்த மாதிரி சிம்பிள் கன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. லேசர் கன்லேருந்து புல்லட் கன் வரைக்கும் மினிமம். ஓகே, இந்த கன்னை நீங்கள் யூஸ் பண்ணி விளாட்ற மாதிரி இருக்கும். அப்படிதான் யா ஸ்டார்டிங் உங்களுக்கு இந்த கன்னை தருவாங்க. யா ரெண்டு கொடுத்துருவாங்க. இது ஒன்று, அப்புறம் நான் அடுத்து சொல்கிறேன். அது ஒன்றா அடுத்து இந்த ரோபோட் மொத்தம் 2 ரோபோட் தான் ஸ்டார்டிங் பண்ணுவாங்க. நீங்கள் அதை வச்சு ப்ளே பண்ணுறாங்க. இது கம்மு அவங்க ஸ்டார்டிங் தந்துடுவாங்க. எப்படி வேணாலும் சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இதான் இந்த 2 ரோபோட்டு, அந்த ரோபோட்டும் இந்த ரோபோட்டும் தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கிடைக்கும். புரியுதா? இதுதான் வந்து ஸ்டார்டிங்கில் கிடைக்கிற ரோபோட். இதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் நிறையா ரோபோட்டு நீங்கள் வாங்க தான் கிடைக்கும். எல்லா ரோபோட்டும் உங்களுக்கு காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ரோபோட் மட்டும் டைமண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். டைமண்ட் கொடுத்து வாங்குறது உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் டைமண்ட் கொடுத்துவாங்க. உங்களுக்கு மற்றெல்லாம் கிளைம் பண்ணி எனக்கு 530 டைமண்ட் பாருங்க. ப்ளூ கலரில் காசா, இன்சைடு பிங்க் கலர் டைமண்ட் மாதிரி மேலே அது உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் போக போக உங்களுக்கு லெவல் ஏற உங்களுக்கு டைமண்ட் கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கலெக்ட் பண்ணி உங்களுக்கு இப்போ வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்து இதுக்கு அடுத்ததுக்கப்புறம் என்ன ரோபோட், நீங்கள் ஒரு ரோபோட் வாங்குவாங்கன்னா அடுத்த ரோபோட் பண்ணிட்டே இருக்கும். அடுத்த ரோபோட் இந்த ரோபோட்டு வரும். கேமுக்குள்ளே இப்போ கேமை டவுன்லோட் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஈவெண்ட்டு இப்போ தொட்டிங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் போகணும் கைஸ். நிறைய ஈவெண்ட் போகணும் அந்த டைமில். அதே மாதிரி அந்த ரோபோட்டோட ஈவெண்ட் நீங்கள் நிறையா கேம்ஸ் விளையாடி நிறைய பிளேயர்ஸை எலிமினேட் பண்ணி நிறைய டாஸ்க் பண்ணுவாங்க. அந்த டாஸ்க்லாம் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு பேட்ஜ் வரும். அந்த பேட்ஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த ரோபோட் ஃப்ரீயாகவே தருவாங்க. இப்போ வந்து புதுசாக கொண்டு வந்துட்டான். இப்போ நம்ம
சரியா 70,000 தருவோம் சரியா. இது வந்து நீங்கள் டைமண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு நல்ல ரோபோட். இதோட நான் பவர் நான் அப்படின்னு சொல்கிறேன். இது பேர் வந்து கார்டியன். ரோபோட்டுக்கு ஒரு பேர் இருக்கு ரைட், அது கார்டியன் ரோபோட் சரியா. இதோ நான் இதோட ஃபீச்சர்ஸ் வந்து நான் சொல்கிறேன். இது வந்து டைமண்ட் இந்த பல்பிங் டைமண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். நான் ரோபோட்டை பற்றி சொல்லிட்டேன். இப்போ அதோட கன்ஸ் பற்றி சொல்லலாமா? இப்போ பொதுவாகவே கன்ஸ் வந்து வெப்பன் இந்த சைடும் இருக்கும், இந்த சைடும் இருக்கும், ரெண்டு சைடு. நம்ம என்ன கண்ணு வேணால் வச்சுக்கலாம். எல்லா கண்ணும் ஒரே இங்கே வந்து இப்போ இந்த ரோபோட் இப்படி தொட்டோன்னீங்களேன், இந்த ரோபோட்டோட வந்து எனர்ஜி கெப்பாசிட்டி வந்து 16 தான் கைஸ். இந்த ரோபோட்டோட எனர்ஜி கெப்பாசிட்டி வந்து ஒரு 16 தான். ஒரு ரோபோட்டுக்கு ஒரு எனர்ஜி கெப்பாசிட்டி. இந்த எனர்ஜி கெப்பாசிட்டி என்னன்னா, இப்போ நீங்கள் இந்த வெப்பனில் பார்த்தீங்கன்னா 8 பவர் இந்த மாதிரி சிங்கிள் போட்டு இருக்குமா. இப்போ நீங்கள் நான் காட்டுறேன். இது இப்போ 10 பவர் இருக்குல்ல, இதெல்லாம் லோட் ஆகாது. வெறும் பாருங்க மேலே இப்போ 18 எகிரிச்சா, அங்கே என்ன பவர் பண்ணுறதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளால கன்று பிக் பண்ண முடியும். நம்ம ஏனாதாலும் கன்று நம்மளால பிக் பண்ணவே முடியாது. அதில் என்ன வந்து அன்லாக் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கன்று வந்து போட முடியும். இப்போ எனக்கு 16 இருக்குன்னு வைங்களேன், இதான் வந்து மேக்ஸிமம்லாம் மேக்ஸே இதுதான். இது இதுக்கு மேலே நீங்கள் இன்னும் இது மட்டும் கிடையாது காய்ஸ். ஸோ 20, 24 அந்த மாதிரி பவர்லாம் இருக்குது. ஓகே, அது நீங்கள் என்ன பண்ணணும், கீழே அப்டேட் காட்டுறேன், நீங்கள் அப்டேட் போட்டுக்கிட்டே இருக்கணும். 3 ஸ்டார் இருக்குல்ல, 4 ஸ்டார் 5 ஸ்டார் அந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கும். அப்போனா உங்களுக்கு நிறைய கன்று ரொம்ப ஒரு அளவு புரியுதா. நீங்கள் இந்த கன்னை நான் சொன்ன மாதிரி அதில் என்ன பவர் இருக்கோ அதுக்கு கன்று வைக்க முடியும். நீங்கள் ஏனதாலும் கன்று வைக்க முடியாது. கன்னோட ரேஸ் இது வந்து காமன்லேருந்து லெஜெண்டரி வரைக்கும் வருது. இதெல்லாம் வந்து காமன் ஸ்டார்டிங்லேயே ஃப்ரீயாக வந்துடும். ஸ்டார்டிங்கில் ஃப்ரீயாக வந்துடும். இது ஸ்டார்டிங்கே ஃப்ரீயாக வந்துடும். இது வந்து ரேர் கன், இது ரேர். அதுவும் நீங்கள் எடுத்தோன்னே உங்களுக்கு கிடைக்காது. இப்போ நீங்கள் இது ரெண்டு வந்து இது ரெண்டு வந்து கேம் ஸ்டார்டிங் அடுத்து இது ரெண்டு நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இது பை பண்ணிங்கன்னா இது வரும், இது பை பண்ணிங்கன்னா இது வரும். அன்லாக் ஆகிட்டே ஒன்றுன்னா அன்லாக் ஆகிட்டே வரும். நீங்கள் எடுத்தோன்னே உங்களுக்கு இது எல்லாமே வராது சரியா. நீங்கள் சொல்லணுமோ லெவல் 1 by 1 1 by 1 தான் வரும். அதே மாதிரி தான் நான் சொன்ன ரோபோட்ஸ் ஓகே. நீங்கள் ஒரு ரோபோட் வாங்கினா அடுத்த ரோபோட் வந்து அன்லாக் ஆகும். அடுத்த ரோபோட் வாங்கினா அதுக்கு அடுத்த ரோபோட் அன்லாக் ஆகும். புரியுதா. எடுத்தோடனையும் எல்லா ரோபோட்டும் அன்லாக் ஆகும் கிடைக்காது. கேம் போயிட்டா அதெல்லாம் கிடையாது. நம்ம கேம் விட்டு வெளியே வந்துட்டோம் இன்காஸ் அப்படின்னா ஏஎஃப்கே தெரியுமா. ஏஎஃப்கேலேயே இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ணி அதுதான் இந்த பைலட்ஸ் தான் இருக்காங்க. இந்த பைலட்ஸ் வந்து மினிமம் எல்லாமே காமன்லேருந்து எப்பிக் வரைக்கும், எப்பிக்லேருந்து லெஜெண்டரி வரைக்கும் தான் இருக்குது சரியா. நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி தோணுதோ நீங்கள் டைமண்ட் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் அதுவும் வைக்கலாம் சரியா. எப்பிக்லேருந்து லெஜெண்டரி வரைக்கும் இருக்குது சரியா. எப்பிக்லேருந்து லெஜெண்டரி வரைக்கும் இருக்குது. அதனால் மினிமம் வந்து பைலட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். நீங்கள் போக போக உங்களுக்கு பைலட்ஸாக வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். அந்த காயின் வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். நிறைய கலெக்ட் பண்ணும்போது நிறையா காயின் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி இந்த பைலட் அப்கிரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த கேமில் நான் சொல்ல மறந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த கேம் சொல்லலாம். நான் சொல்கிறேன் இருங்க பாருங்கள். இது வந்து மொத்தம் எவ்வளோ பிளேயர் வேணால் விளாட்லாம், எவ்வளோ பேரோட கூட நீங்கள் விளாட்லாம் ஓகேயா. இது வந்து
4 பிளேயர் கேம் விளாட்லாம். ஃப்ரெண்ட்ஸோட விளாட்றதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். இதுதான் நீங்கள் ஃப்ரெண்டோட ஐடி வந்து என்னோட ஐடி வந்து இங்கே இருக்கு. ஐடி காட்டுதா காட் 688 அந்த மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு ஐடி இருக்காங்க. எப்படி போய் நம்ம ஃப்ரெண்டு நீங்கள் இந்த கேமில் போட்டு இங்கே சர்ச் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்டோட ஐடி நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் கிடச்சிருக்காங்க, நீங்கள் விளாட்லாம். ஓகே இதோட நான் ரோபோஸ் படிச்சுருக்கேன். ரோபோஸ் ஒரு விதமான மூடு இருக்குது. ரோபோட்ஸ்க்கு நீங்கள் கேமுக்கு போயிட்டீங்கன்னா இப்போ இந்த ரோபோட்டுக்கு வந்து சுற்றி இந்த ரோபோட்டை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளைய மாதிரி நிறைய மூடு இருக்கும். அது நீங்கள் பை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். சொல்கிறேன் ஓகேயா, இதான் வந்து பேசிக். இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஓகே எடுத்துகிட்டே உங்களுக்கு எல்லாம் சீசன் எப்படி எல்லாமே சீசன் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி இதில் வந்து 62 ஓகேயா. இது வந்து நீங்கள் நிறையா ரிவார்ட் பண்ணும்போது நிறையா ஆப்ஜெக்டிவ்ஸ் கலெக்ட் பண்ணும்போது இதுவும் கலெக்ட் ஆகும். அதே மாதிரி இதில் நிறைய ஈவெண்ட்ஸும் போயிட்டு இருக்கும். இந்த ஈவெண்ட்ஸை பார்த்து நீங்கள் கலெக்ட் பண்ணலாம். ஓகே அப்புறம் டெய்லி இருக்கும். இதை நீங்கள் கலெக்ட் பண்ணலாம், எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணலாம். இது வந்து நான் சொன்னல ஒரு மாதிரி ப்ரௌன் கலரு, இது வந்து பைலட் அப்டேட் பண்ணுறது. இது உங்களுக்கு வீக்லி 200 டைமண்ட்ஸ் தருவாங்க நிறைய டாஸ்க்கை ரெடி பண்ணும்போது. ஓகே இது உங்களுக்கு வீக்லி 200 டைமண்ட்ஸ் தருவாங்க. ஓகே நீங்கள் கவலைப்படாது. டைமண்ட்ஸ் அதனால தான் எல்லோரும் போட்டு வாங்க முடியாது. புரியுதா? ஓகே நான் மற்ற எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் அப்புறம் இது வந்து எப்படி இந்த இதுக்கெல்லாம் ஸ்கின் இருக்கணும், இந்த ரோபோட்ஸ்லாம் ஸ்கின் இருப்பாரு. இந்த ரோபோட் ஸ்கின் இருக்கா? எல்லா ரோபோட்ஸும் இருக்கல. இந்த நீங்கள் கீழே காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அப்படியும் இல்லைன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்கின் கிடைக்கும், டைமண்ட் கூட கிடைக்கும். நம்மளால் நம்ப முடியாது. அவன் என்ன வேணாலும் நம்மளுக்கு தருவான், நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. அவன் தரது ஸ்கின்னு, அவ்வளோதான். நம்ம அதை போட்டு பார்ப்போம் கிடைக்கும் கிடச்சிது. அதே மாதிரி எல்லாரும் ஸ்கின் கிடச்சிக்கிட்டே இருப்பான். அதனால் என் ஸ்கின் இது வச்சு அதுக்கு தான் அதுதான் அடுத்த கிட்ட டோக்கன் காலி. இதுதான் பண்ண முடியாது. அதுதான் கைஸ் நான் சொல்லிட்டேன். மினிமம் ஃப்ரெண்ட்ஸோட விளையாட முடியும். இதுதான் மினிமம் எல்லாமே கவுண்ட் பண்ணிட்டு என்னன்னா உங்கள் கேம் ஸ்டார்டிங்காக நீங்கள் எவ்வளோ கேம் விளாட்றீங்க, எத்தனை பேச்சை இன்வைட் பண்ணுறீங்க, நீங்கள் கேமில் எவ்வளோ பிளேயர் ஆகிறீங்கன்னு எல்லாம் ஒன்று ஒன்றா கரெக்ட் ஆகிட்டே இருக்கும் பண்ணுறீங்க. கீழே அப்படியே ஒரு மாதிரி ஏறுதுல்ல, அது மாதிரி நான் எவ்வளோ பேட்டை வந்து வின் பண்ணுறேன், எனக்கு எவ்வளோ கலெக்ட் பண்ணுறேன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும் அந்த பாட்டுக்கு. அதில் உங்களுக்கு நிறையா தருவான். புரியுதா? இவ்வளோ தான் நான் அடுத்த பேட் வந்து சொல்கிறேன். எதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க கமெண்ட்டில். அப்புறம் நம்ம ரோப்ளாக்ஸ் கேம் போடலாமான்னு சொல்லுங்கள், அதுவும் சொல்லுங்கள். மிச்சம் டவுட் இருந்தால் சொல்லுவேன். அடுத்த கேம் நம்ம அடுத்த வீடியோவை பார்க்கலாம். தேங்க்யூ. அப்புறம்